மேஷராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் காத்திருக்கு. மனசுல ஒரு தெம்பும் தெளிவான சிந்தனையும் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். 5ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறதால குழந்தைங்களால மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். புதுசா ஏதாவது முயற்சி பண்ணணும்னு தோணும். கலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாவும் இருக்கும். இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். 11ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால எதிர்பாராத லாபங்கள் வர வாய்ப்பிருக்கு. உங்க சமூக வட்டம் பெருசாகும், புது புது தொடர்புகள் கிடைக்கும், வருமான வாய்ப்புகள் மேம்படும். உங்க ராசிநாதனான செவ்வாய் உங்க ராசியிலேயே இருக்கிறதால உங்க ஆற்றல் அதிகரிக்கும். ஆனா சில சமயம் அவசர முடிவுகளை எடுக்க தூண்டும், அதனால கவனமா செயல்படணும். 2ஆம் வீட்ல சூரியனும் அஷ்டங்கமான புதனும் இருக்கிறதால பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிதி மேலாண்மையில சின்ன சிக்கல்கள் வரலாம். பேச்சுல நிதானம் இல்லனா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. 12ஆம் வீட்ல சனி அமர்ந்திருக்கிறது தேவையில்லாத செலவுகளை குறிக்குது. இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். 7.5 சனியில இருக்கிறதால உங்க உடல் நலன்ல கூடுதல் கவனம் செலுத்துங்க. 3ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால அண்ணன் தம்பி உறவுகள் நல்லா இருக்கும். சின்ன தூர பயணங்கள் இனிமையா அமையும். 5ஆம் வீட்ல கேது இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா புரிதலோட நடந்துக்கணும். இன்றைய நாள்ல ராகு காலம் காலை 7:17 மணியிலிருந்து 8:53 மணி வரைக்கும். இந்த நேரத்துல புது முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. பேச்சுல கோபத்தை தவிர்த்து செலவுகளை கட்டுப்படுத்துங்க. மன அமைதிக்கு சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு திங்கட்கிழமைங்கிறதால சிவபெருமானுக்கு வில்வம் சார்த்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லுங்க. இது மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான பலன்களை தரும். பொறுமையா இருங்க, நல்லது நடக்கும்.